பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் வேதத்திலே ஒரு சிறிய ஒரு பகுதியை தியானிக்க போகின்றோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விடுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன பிரச்சனையிலே உங்களுடைய இருதயம் கலங்குகிறதோ, என்ன பிரச்சனை நிமித்தம் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அவை எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு அவர் மீது வைத்து விடுங்கள். இயேசுடைய பாதண்டையில் வைத்து விடுங்கள். அவர் அந்த விண்ணப்பத்துக்கு உண்டான பதிலை அவர் தர போதுமானவர். அந்த இருக்கிற பிரச்சனையிலிருந்து, இருக்கிற கலக்கத்திலிருந்து, சமாதானம் இல்ல பிரச்சனையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி தேவ பிள்ளைகளை தேவன் சந்தோஷமாக வைத்திருக்க அவர் போதுமானவர். ஆகையினால இன்றையிலிருந்து ஒருவேளை நீங்கள் இவ்வளவு நாளும் கவலைகளோடு வேதனைகளோடு கர்த்தருக்குள்ள நீங்கள் வாழுகிற பிள்ளைகள் இருந்தாலும், இது எப்போதான் இதிலிருந்து நமக்கு விடுதலை வரும் என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் கூட, இன்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் எல்லா கவலைகளும் அவர் மீது வைத்து விடுங்கள். இது யார் உங்களை பார்த்து சொல்லக்கூடும்? உங்களுடைய நண்பன் சொல்லக்கூடுமா? உங்களுடைய குடும்பம் சொல்லக்கூடுமா? உங்களை நேசிக்கிற கணவன் மனைவி சொல்லக்கூடுமா? இல்லை, உங்களை படைத்த, உங்களை உருவாக்கி, உங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுங்கள். ஆகையினால இனியும் நீங்கள் அந்த சுமையோடு திரியாதபடி தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு மன சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். May God bless you.